அறிவையே அடி அண்ணாவே மாறியே தேடியே உரியல் வந்தே உகந்து அழைப்பாரா கண்மணி அவன் பின்னாரே கண்மணி அவன் பின்னாரே பாவையே போக வேண்டாம் நான் கண்டிப்பாக குடிக்கேற்ற பூமியிலே மடிந்து விடுவேன் வெளியில் செல்லும். ஏனென்றால் என் தம்பியாகி அர்ஜுனன் விட்டால் அண்ணவனுக்கு தேர் ஓட்டியாக வரக்கூடிய கண்ணன் என்னை விட மாட்டான். வந்திருக்கக்கூடியவன் மனிதனாக பிறவி எடுத்திருந்தால் ஆண்டவன் எதிரே நீ நம்பிக்கின்றான். ஆண்டவனை நீ எதிர்த்து நான் போர் செய்ய முடியும். ஆண்டவன் முன்னால் நிற்க பின்னால் அர்ஜுனன் நிற்கின்றான். எந்த ஆபத்து வந்தாலும் ஆண்டவன் தடுத்து விடுவான்.
அதனால் கண்டிப்பாக நான் மடிந்து ஐயோ என் கற்பகத்தேரிலே நான் சாய்ந்து விடுவேன். அப்படி சாய்ந்தால் என்னை முதலிலேயே வந்து எடுக்கக்கூடியவர் என் தாய் குந்தமாதேவி தான் என்னை எடுப்பாங்க. ஏனென்றால் என் தாயிடத்திலே 2 வரம் பெற்றிருக்கிறேன். என் தாய் என்னிடத்திலே 2 வரம் பெற்றார்கள். நான் தானா உடைய பெற்றவள், வாடா தம்பிமாருடன் சேர்ந்து விடலாம். இல்லையம்மா, வரமாட்டேன். 2 வரம் கொடி என்றார்கள். 1 வரம் என் கரத்தில் இருக்கும் அசசேனன் என்னும் நாகாசுரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. 2வது வரம் என் தம்பி அர்ஜுனனை தவிர மற்ற 4 யுத்தம் செய்யக்கூடாது. அப்படியே கொடுத்தன், பெற்றுக் கொள்ளுங்கள். என் தாய் என்னிடத்தில் 2 வரம் பெற்றார். என் தாயிடத்திலே நான் 2 வரம் பெற்றேன். 1 வரம் இந்த யுத்தம் முடியும் வரை நான் தான் என் தம்பிமார்கள் தர்மன் முதல் நகுலன் வரை 5 பேர்களுக்கு மூத்தவன் என்று தெரியக்கூடாது. தெரிந்தால் என் தம்பி தர்மன் மறுபடியும் காட்டுக்கு போயிடுவான். 2வது வரம் கண்டிப்பாக நான் என்னை இழிவுலத்தான் என்றது இந்த உலகமே என்னை அவதூறாக பேசுகின்றது. நான் கற்பகத்தேரிலே சாய்ந்தால் ஓடி வந்து என்னை எடுத்து தங்கள் மடி மீது அமர்த்தி, நான் பெற்ற செல்வமே, என் தலைமகனே கர்ணா, அப்படி என்று அந்த குருட்சேத்திரம் அதிரும்படியாக அழ வேண்டும். அப்படி அழுதால் நான் மதிகுலத்தான் என்று இந்த உலகம் மதிக்கும். என் தாய் கண்டிப்பாக செய்வார்கள். ஆனால் என்னுடைய பூத உடல் துரியோதனனுக்கு கிடைக்காது. என் தம்பிமார் தான் எடுத்துவோம். ஆகையா துரியோதனன் வந்து உன் அழைத்தால் வந்து விடு, அஸ்தினாபுரத்துக்கு என்று அழைத்தால் போவாருமா? எங்க செல்ல வேண்டும்? செஞ்சோற்றுக்கடன் என்னோடு முடியட்டும். என் தம்பிமார் அவளை போயிடு. எங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாலும் அப்படி பார்த்துக்கோங்க.